Good morning students. In class la algebra lesson la exercise 3.12 la sum number 4 பார்க்கலாம். A girl is twice as old as her sister. சரியா? அப்போ ஏஜ் ஆஃப் த கேர்ள் என்னது 2x. ஏன்னா அவள் சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த கேர்ளோட ஏஜ் வந்து 2x. ஏன்னா இஸ் ட்வைஸ் தான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போது 5 years ஹென்ஸ், இதுக்கப்புறம் 5 years கழிச்சு, அதாவது ஆஃப்டர் 5 years இந்த கேர்ளோட ஏஜ் வந்து 2x + 5 இருக்கும். சிஸ்டரோட ஏஜ் வந்து x + 5 இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the product of their ages after 5 years. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு அப்படியே ப்ராடக்ட் போடு. x + 5 × 2x + 5 = 375. ஓகே, ஃபைண்ட் their present ages. மல்டிப்ளை பண்ணு, 2x² + 10x. ஓகே, இங்கே 5x + 25 = 375. அப்போ 2x², இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா 15x + 25 - 375 = 0. ஓகே, இப்போ 2x² + 15x ரெண்டையும் மைனஸ் பண்ணினா -350 = 0. இப்போ இந்த ரெண்டுக்கு ஃபேக்டர்ஸ் என்னது, 35 × 20 வந்து 700. இப்போ அதே ஃபேக்டராக வச்சுக்கலாம். ஏன்னா 15 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2x² + 35x - 20x - 350 = 0. எக்ஸு காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துரு. 2x + 35, இங்கேயும் 2x + 35, இங்கே -10 = 0. அப்போது x - 10 × 2x + 35 = 0. x - 10 = 0, x = 10. 2x + 35 = 0, 2x = -35, x = -35/2. ஓகேயா? இப்போ ஏஜ் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும், 2x. அப்போது கேர்ளோட ஏஜ் வந்து 20 years, சிஸ்டரோட ஏஜ் வந்து 10 years. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.